அனைத்து ஆன்மீக அன்புள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அதாவது இன்னைக்கு உள்ள டாபிக் என்னன்னா, நான் நிறைய கோயில்கள் பார்க்குறேங்க. உதாரணமாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குலதெய்வம் கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இருக்கக்கூடிய கோயில், நம்மளுடைய தமிழனுடைய வழிபாட்டில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய கோயில். ஏன்னா குலதெய்வம்னாலே முதல்ல நம்ம தமிழர்கள் தான் அதிகமாக வச்சு அதை கும்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள், நான் இப்போ உதாரணமாக எந்த ஒரு கோயிலுக்கு பேரை நான் சொல்லலை. நான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க நிறைய கோயில்கள் பார்த்துருக்கேன். முக்கியமாக இந்த கிடா வழிபாடுலாம் செய்வோம்ல, கிடா வழிபாடு செய்யக்கூடிய கோயில்களெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். நீங்கள் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறீங்க. என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா, அது நான் கேட்டுட்டு எங்கள் டீமுக்கு சொல்லும்போது எங்கள் டீமில் இருக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்க, ஆமாம் இதை பற்றி நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ பேசியே ஆகணும், பேசினாதான் மக்கள் விழிப்புணர்வுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கோயில்கள்லையும் ஒவ்வொரு நாள் வழிபாடு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? ஒவ்வொரு வாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு கோயிலில் உள்ள ஒவ்வொரு வழிபாட்டு நாட்களாக கடைபிடிக்கப்படுகிறது. உதாரணமாக இப்போ செவ்வாய்க்கிழமை முறை, இப்போ எங்கள் ஏரியாக்களில் வச்சு நான் சொல்லறேன்னா, எங்கள் தென் மாவட்டங்களில் எப்படி கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா, அம்மன் கோயிலாக இருந்தால் 90% அம்மன் கோயில், பத்ரகாளி அம்மன், முத்தாரம்மன், இந்த மாதிரிப்பட்ட கோயில்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வழிபாடு நாளாக வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? செவ்வாய்க்கிழமை தான் அந்த தெய்வத்தினுடைய ஒரு வழிபாடு நாள்களாக வச்சுருப்பாங்க. அதே இது நம்மளுடைய சுடலை ஈசன் கோயில், அதுக்கப்புறம் பூதத்தார் கோயில், இசக்கியம்மன் கோயில், மற்ற மாதிரி சில கோயில்கள் நிறைய இருக்குது. இதே மாதிரி பூதங்கள் கோயில்கள், அடுத்தால சாஸ்தா கோயில்கள், அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் சாஸ்தா கோயில்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக சனிக்கிழமை நிறைய வழிபாடு நடத்தக்கூடிய கோயில்கள் இருக்குது. இசக்கியம்மன் கோயில், சாஸ்தா கோயிலுக்கு சனிக்கிழமை வழிபாடு நடத்தக்கூடிய கோயில்கள் இருக்குது. ஆனால் சுடலை ஈசன் கோயில்களுக்கு எங்கள் ஏரியாவில் 90% கோயில்களும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் வழிபாடு நடத்தப்படக்கூடிய கோயில்களாக இருக்கின்றன. புரியுதுங்களா? இதில் ஆறுமுகமங்கலம் ஐகோர்ட் மகாராஜா கோயிலுடைய புடிமண் எடுத்து போட்டு நம்ம ஏரியாவில் வணங்கக்கூடியவங்க மட்டும் செவ்வாய்க்கிழமை நிறைய ஒரு வழிபாடு நடத்தக்கூடிய கோயில்களாக வச்சுருக்காங்க. சரிங்களா? இது ஒரு கருத்து வச்சுக்கிடுவோம் மேம். அப்போ நம்ம இந்த கோயிலுக்கு போய் வழிபடணும் அப்படின்னு வச்சுருக்கீங்கன்னா, இந்த கோயிலுக்கு போய் வழிபடணும், அந்த சாமியினுடைய சக்தி அருள் பரிபூரணமாக நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் நமது வம்சாவளியினருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, எந்த நாள் அந்த கோயிலுக்கு வழிபடக்கூடிய நாளாக இருக்கோ அந்த நாளில் தான் போய் நீங்கள் சாமி கும்பிடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் தான் அந்த கோயிலில் விளக்கு வச்சு நட திறந்து பூஜை பண்ணுறாங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை தான் போய் சாமி கும்பிடணும். வெள்ளிக்கிழமை தான் அந்த கோயிலில் விளக்கு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்றாங்கன்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை தான் போய் சாமி கும்பிடணும். சனிக்கிழமை தான் வச்சு வழிபாடு நடத்தக்கூடிய கோயில் தான் சனிக்கிழமை தான் போய் சாமி கும்பிடணும். எனக்கு லீவு நாள் புதன்கிழமை இருக்குது, இல்லை வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு லீவு வருது, அன்னைக்கு தான் நான் போய் சாமியை பார்ப்போம்னா அந்த சாமியினுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அது நீங்கள் சொல்லலாம், அது எனக்கு சாமியை பார்க்க போனோன்னு ஆசை, எனக்கு லீவு நாள் மற்ற நாளில் எனக்கு ஒர்க்கிங் டேஸாக இருக்குது, வேலை இருக்குது, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடியவன், அதனால் நான் லீவு நாளில் போய் நான் சாமியை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சாமியினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? அதே மாதிரி நான் உங்களை வாரம் போங்கன்னு சொல்லவே இல்லை. பயபக்தியாக போய் அந்த சாமியை நீங்கள் உண்மையாக பார்க்குறது அந்த சாமிக்கு என்னைக்கு வழிபாடு நடத்தக்கூடிய நாளோ அன்னைக்கு போங்க. செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைனா சனிக்கிழமை. சரிங்களா? இல்லை ப்ரோ எனக்கு முடியாது, நான் இப்போ ஊருக்கு லீவுக்கு இது இப்படி தான் வருவேன். ஒன்று விஷயம் சொல்லி நல்லா கேட்டுடுங்க. நீங்கள் ஒரு லீவுக்கு ஊருக்கு வரும்போது போய் சாமியை பார்த்தீங்கன்னா சாமியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, என்னைக்கு அவன் ஃப்ரீயாக இருக்கானோ அன்னைக்கு தான் நம்மளை பார்க்கறதுக்கு வரான்னு இருக்குமே தவிர, நீங்கள் ஒரு நாள் உங்களுடைய வேலைகள் அவ்வளோத்தையும் தள்ளி வச்சுட்டு வருஷத்தில் ஒரே ஒரு நாள் உங்களுடைய எல்லா வேலைகளையும் தள்ளி வைத்து உதறி வைத்து விட்டு இன்னைக்கு நம்மளுடைய தெய்வத்தை பார்க்கணும்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கு உகந்த நாளில் நீங்கள் போய் பார்க்கும்போது அந்த தெய்வத்தினுடைய மனது எப்படி தெரியுமா இருக்கும்? ஏ அப்பா, என் புள்ள எல்லா வேலையும் எனக்காக வேண்டி தள்ளி வச்சுக்கிட்டு என்னை பார்க்கறதுக்காக வேண்டி வந்திருக்கான் அப்படிங்கக்கூடிய மனநிலை அந்த தெய்வத்துக்கு இருக்கும். புரியுதுங்களா?
அதனால தயவு செய்து இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் சாமி கும்பிடுறதெல்லாம் தயவு செய்து விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போங்க கும்பிடுங்க, என்ன போகாம இருங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீ நாளாக இருக்குன்னா நீங்கள் போய் சாமி கும்பிடுங்க வாங்குங்க. நான் அதை உங்களை வந்து நான் மறுக்கவே இல்லை. எனக்கு போனால் ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும் ப்ரோ. நீங்கள் நான் போய் வந்து அம்மையை பார்த்தாலோ அப்பனா பார்த்தாலோ ஞாயிற்றுக்கிழமை போனால் ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும்னு சொன்னால் ஓகே, அன்றைக்கி ஒரு ஃப்ரீயாக இருக்கும். எனக்கு வந்து பிள்ளைங்க எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பாங்க, நாங்கள் அன்றைக்கி ஒரு ஜாலியாக ஒரு டூர் மாதிரி போயிட்டு வருவோம். அப்படி நீங்கள் போகும்போது கூடால அது ஒரு ஜஸ்ட் டூராக தான் இருக்குமே தவிர ஒரு பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கவே இருக்காது. உங்களுக்கு அதில் ஒரு நிம்மதி கிடைக்கல, நான் அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பொங்கல் வைக்கணும், ஒரு கிடா செலவு பண்ணணும், ஒரு கிடா கொடுக்கணும், சேவல் அறுத்து பொங்கல் வைக்க போகிறேன், அந்த சாமிக்கு கொஞ்சம் சிறப்பாக செய்ய போகிறேன்னா தயவு செய்து அந்த தெய்வத்துக்கு எந்த நாள் பூஜை நாளாக இருக்கிறதோ அன்றைக்கு நீங்கள் அதை செய்யுங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நாளாகவே நீங்கள் செய்யாதீங்க. அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் இது வரைக்கும் அந்த தப்பை செய்கிறதுனீங்கன்னா தயவு செய்து இனிமேல் மாற்றிக்கோங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு பயபக்தியாக நீங்கள் அந்த நாள் அந்த சாமியினுடைய எந்த ஒரு நாள் வந்து அவங்களுடைய வழிபாடு நாளாக இருக்கிறதோ அன்னைக்கு போய் தயவு செய்து செய்யுங்க. தயவு செய்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஃப்ரீயாக இருக்குது, இந்த வாரம் குடியரசு தினம் வருது, நாங்கள் குடும்பத்தில் இருக்கவே எல்லாரும் ஃப்ரீயாக இருப்போம், இந்த வாரம் வந்து சுதந்திர தினம் வருது, நாங்கள் எல்லாரும் ஃப்ரீயாக இருப்போம், தீபாவளிக்கு 4 நாள் லீவ் வருது, அதில் ஒரு நாள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம், அடுத்தால வந்து இந்த பொங்கலுக்கு 4 நாள் லீவ் வருது, இதில் குலதெய்வத்துக்கு போய் அந்த ஒரு பாக்கி கிடக்கல அந்த ஞாயிற்றையை முடிச்சுட்டு வந்துடுவோம். தயவு செய்து அப்படி செய்யவே செய்யாதீங்க. சரிங்களா? ஏன்னா அப்படி செய்தால் அந்த பலன் வந்து 100% உங்களுக்கு கிடைக்காது. அது ஏன்னா நிறைய கோயில் பார்த்துருக்கேன். இப்போ நான் பேரே சொல்கிறேன், சிவலபேரி சுடலா கோயில் பார்த்துருக்கேன். அடுத்தால வந்து மதுரையில் நம்ம மேலூர் பக்கத்தில் கருப்பசாமி கோயில், 18ஆம் படி கருப்பர் அழகர் கோயில், ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பார்த்தா ஃபுல் க்ரௌடு தான், ஒரே பொங்கல் வைப்பு தான். எல்லாருந்த கடலும் இதான் சொல்லாங்க. அது எதுக்கு நீங்கள் இன்றைக்கி வந்தீங்கன்னு கேட்டாச்சுன்னா இன்றைக்கி தான் எங்களுக்கு ஃப்ரீ, இன்றைக்கி பிள்ளைகளெல்லாம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும், இன்றைக்கி எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், உங்கள் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு உங்கள் பிள்ளைங்க ஃப்ரீயாக இருக்கும்போதும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து கிடா வெட்டி சமையல் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை எங்கேயா ஜாலியாக எங்கேயா கடற்கரை பிக்னிக் இப்படி போங்க, அங்கே போய் நல்ல ஒரு கிடாயை பிடிச்சிட்டு போய் சமையல் பண்ணி சாப்பிடுங்க. அதை விட்டுக்கிட்டு சாமிக்குன்னு செய்யக்கூடியது ஒரு பயபக்தியாக செய்யுங்க. சரியா? அப்படின்னா தான் உங்களுடைய குலம் தலைக்கும், அந்த சாமியுடைய அருள் உங்கள் பிள்ளைங்களே கிடைக்கும், உங்கள் வம்சங்கள் செழிக்கும். சரிங்களா? அதனால் தயவு செய்து அந்த தெய்வத்துக்கு எந்த வழிபாடு நாள் இருக்கோ அந்த நாளில் போய் தயவு செய்து இந்த கிடா வைக்கிறது வெட்டது பொங்கல் வைக்கிறது கோழி செலவு பண்ணதெல்லாம் அன்னைக்கு செய்யுங்க. அல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நாளில் போய் தெய்வத்துக்கு செய்வாதுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.